உதகை காந்தல் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆஷிகா பர்வீன் என்ற இளம்பெண் மர்மமான முறையில் இறந்துள்ளதாக அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விஷம் கொடுத்து கொன்றதாக மாமியார் உள்ளிட்ட 4 பேரை 75 நாட்களுக்கு பின் உதகை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை சிறுவர் மன்றத்தில் முதன்முறையாக மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் நீலகிரிஸ் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்த ஆணழகன் போட்டியில் சிறுவர்களுக்காக நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் 13 வயது உட்பட சிறுவர்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட சிறுவர்கள் தங்களது திறமைகளை காட்டினர். நெய்வேலி NLC 2வது சுரங்க நுழைவாயில் முன்பு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களை NLC நிறுவன PMC தொழிலாளர்களாக பணி அமர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள ஏரியில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் இறந்த நிலையில் சடலமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் புதுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் அவரது சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடலூரில் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தொடர் கனமழையால் எடப்பாடி அருகே சரபங்கா நதி தடுப்பணை நிரம்பியுள்ளதால் இதில் ஆபத்தான முறையில் பொதுமக்கள் தடுப்பணையை கடந்து செல்வதால் தடுப்பணையின் குறுக்கே பாலம் அமைத்துக் கொடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக நன்மை வேண்டி கஞ்சிக்கலயம், தீச்சட்டி, முளைப்பாறை ஏந்தி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக பெண்கள் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜனகராஜா குப்பம் கிராமத்தில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு இடையே ஊர்ந்து வந்த 8 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பினை அப்பகுதி மக்கள் பிடித்து கூண்டுக்குள் அடைத்து தீயணைப்பு துறையிடம் ஒப்படைத்தனர். ராஜபாளையம் அருகே நள்ளிரவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விபத்தில் சிக்கினர். இந்த விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 3 படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜர் கோவிலில் ஆவணி 3வது ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதில் நீண்ட கியூ வரிசையில் நின்று கோவிலில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாகர் சிலைகளுக்கு பால், மஞ்சள் பொடி, உப்பு, நல்ல மிளகு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பக்தர்களை நேரடியாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.